ஏங்க பழைய கதையெல்லாம் இப்ப தேவையில்லாம புதிய தலைமுறையில இருந்து வந்துட்டு பழைய கதையை தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க? செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆவேசமாக பதிலளித்துள்ளார். ஏங்க பழைய கதையெல்லாம் இப்ப தேவையில்லாம புதிய தலைமுறையில இருந்து வந்துட்டு பழைய கதையை தேவையில்லாம எதுக்கு பேசுறீங்க? என்ன விஷயத்தை என்ன நோக்கத்துல ராஜ்குமார் இந்த கேள்வி கேட்கறீங்க? இல்ல அதெல்லாம் விட்டுருங்க. நான் நிர்வாகக்குள்ள எங்க இயக்கத்தினுடைய வரலாற்றை பேசியிருப்பேன். அதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? தேவையில்லாத கேள்வி, அவசியம் இல்லாத கேள்வி, இதற்கு நான் பதில் சொல்ல தயாரா இல்லை. அது முடிஞ்சு 2011 கதையை இப்ப எதுக்கு நீங்க கேட்கறீங்க? ஒவ்வொரு கட்சியும் எத்தனையோ மாறுதல் வந்திருக்கு, எத்தனையோ கூட்டணிகள் மாறி இருக்கு. நீங்க ஒரு நாளாவது உங்க புதிய தலைமுறையில ஒரு விவாத பொருள்ல என்னுடைய பணிகளையோ என்னுடைய நடவடிக்கை பற்றி ஒரு வார்த்தை யாராவது பேசுறது உண்டா? நான் அதை பத்தி கவலைப்படல. என்னுடைய கிட்டத்தட்ட பொது வாழ்க்கையில 61 வருஷமா நான் இருக்கிறேன். 5.5 வருஷம் ஜெயில இருந்திருக்கிறேன். 7000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். ஸ்டெர்லைட்டை நான் தான் ஒழிச்சு கட்டி இருக்கிறேன். நியூட்ரினோவை நான் தான் தடுத்து வச்சிருக்கிறேன். முல்லை பெரியாரை பாதுகாத்து கொடுத்திருக்கிறேன். நெய்வேலியை மீட்டு கொடுத்திருக்கிறேன். தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாத்து தந்த இதை பற்றி என்னைக்காவது ஒரு வார்த்தை உங்க தொலைக்காட்சியில சொல்ல முயன்றது உண்டா? நீங்க 2011 கதையை இப்ப எது கேட்கறீங்க? நான் அதற்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை. அவர் நடுத்தருவில் இருக்கிறாரு, நடுத்தர் நிற்கிறார். அதெல்லாம் சொல்ல அதெல்லாம் எதுக்கு? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.